ரொம்ப சிம்பிள். நாங்கலாம் ரொம்ப மெனக்கெடல. எங்களோட வீடியோஸ் போய் பாருங்க. நாங்க ரொம்ப பெரிய இன்வெஸ்ட்மென்ட்டும் பண்ணல. பட் 4000 ஹவர்ஸ ரொம்ப கன்சிஸ்டன்ட்டா வீடியோ போட்டே கொண்டு வந்துட்டோம். அது எப்படி கொண்டு வந்தோம் அப்படின்னு இந்த வீடியோல டீட்டெயிலா சொல்றேன். உங்களோட சேனல நீங்க என்கேஜ்டா வச்சுக்கிட்டீங்கன்னா தான், தொடர்ந்து சப்ஸ்கிரைபர்ஸும் வர ஆரம்பிப்பாங்க. வாட்ச் ஹவர்ஸும் அது பாட்டுக்கு வந்துகிட்டே இருக்கும். சேனல் என்கேஜ்டு இல்லாம போயிருச்சுன்னா, நீங்க நல்ல வீடியோ போட்டா கூட, அது ரீச் ஆகுற கொஞ்சம் டைம் ஆகும். சப்ஸ்கிரைபர்ஸ் நம்மளுக்கு அதிகமா இருக்கணும். அப்பதான் நம்ம இந்த 4000 வாட்ச் ஹவர்ஸ கம்ப்ளீட் பண்ண முடியும் அப்படின்னு மட்டும் தயவு செஞ்சு நினைச்சிராதீங்க. பாதியில மட்டும் விட்டுறாதீங்க. அப்படிதான் ரீச் கம்மியாகும். ஒரு வீடியோஸ் போகாது. 10 நாளைக்கு தொடர்ந்து போகாது. 1 மாசத்துக்கு அதுக்கெல்லாம் சோர்ந்துராதீங்க. திடீர்னு ஒரு வீடியோவே அந்த 1 மாசத்துக்கு போகாத வீடியோவோட வியூஸ வாங்கி குடுக்கும். ஏதாவது ஒரு விஷயத்த ஃபோக்கஸ் பண்ணுங்க. அத பத்தி மட்டுமே வீடியோ பண்ணுங்க. அப்படி பண்ணுனீங்கன்னா, கண்டிப்பா வியூஸ் நல்லா போகும். கண்டிப்பா உங்களுக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் அதிகமாவாங்க அப்படின்னு சொல்றாங்க. வெல்கம் டு பேப்பர் ரோஸ்ட். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, கிட்டத்தட்ட நம்ம சேனல் ஆரம்பிச்சு 4, 5 மாசம் ஆச்சு. ஒரு 4 மாசம் ஆச்சு. ஆனா 1 மாசத்துக்கு முன்னாடியே நம்ம மானிடைஸ் ஆயிட்டோம். அதாவது 4000 வாட்சிங் ஹவர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெறைய பேர் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும்னு நெனைக்கிறீங்க. நெறைய பேர் யூடியூப் சேனல் பண்ற ஐடியாவுல இருக்கீங்க. ஆரம்பிச்சு இன்னும் பெருசா ரன் பண்ண முடியலன்னு இருக்கீங்க. ஒரு சிலர் 1 வருஷம் ஆகியும் என்னால அந்த 4000 ஹவர்ஸ அச்சீவ் பண்ண முடியல அப்படின்னு நெனைக்கிறீங்க. அவங்களுக்கு தான் இந்த வீடியோ. ரொம்ப சிம்பிள். நாங்கலாம் ரொம்ப மெனக்கெடல. எங்களோட வீடியோஸ் போய் பாருங்க. நாங்க ரொம்ப பெரிய இன்வெஸ்ட்மென்ட்டும் பண்ணல. பட் 4000 ஹவர்ஸ ரொம்ப கன்சிஸ்டன்ட்டா வீடியோ போட்டே கொண்டு வந்துட்டோம். அது எப்படி கொண்டு வந்தோம் அப்படின்னு இந்த வீடியோல டீட்டெயிலா சொல்றேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட்டு சப்ஸ்கிரைபர்ஸ் நம்மளுக்கு அதிகமா இருக்கணும். அப்பதான் நம்ம இந்த 4000 வாட்ச் ஹவர்ஸ கம்ப்ளீட் பண்ண முடியும் அப்படின்னு மட்டும் தயவு செஞ்சு நினைச்சிராதீங்க. சப்ஸ்கிரைபர்ஸ் முக்கியம் தான். ஆனாலும் நம்மளோட வீடியோ சப்ஸ்கிரைபர்ஸ் மட்டுமே பார்க்கறதில்ல. சப்ஸ்கிரைபர்ஸ் மோஸ்ட்லி நம்ம வீடியோஸ பார்க்கறதே இல்ல. அதுதான் உண்மை. ஏன்னா, இப்போ ஒரு 1,00,000 சப்ஸ்கிரைபர் வச்சிருக்கிறவங்க எந்த வீடியோ போட்டாலும் மினிமம் 1,00,000 வியூஸ் போகணும்ல. 1,00,000 வேண்டாம். பாதி பேர் பார்த்தா 50,000 வியூஸ் போகணும்ல. அப்படியெல்லாம் போகாது. ரேண்டமான ஆட்கள் பார்த்தா தான் நமக்கு வியூஸ் அதிகமாகும். ஸோ நம்ம நான் 4000 வாட்ச் ஹவர்ஸ் கம்ப்ளீட் பண்ணும்போது வெறும் 1200 சப்ஸ்கிரைபர்ஸ் தான் இருந்தாங்க. ஸோ இது எதுக்காக சொல்ல வர்றேன்னா, சப்ஸ்கிரைபர்ஸ் பத்தி கவலைப்படாதீங்க. அது தன்னால வந்துருவாங்க. உங்களோட வீடியோஸ் குவாலிட்டியா இருந்தா தன்னால சப்ஸ்கிரைபர்ஸ் ஏறுவாங்க. அடுத்ததா ரொம்ப முக்கியமான விஷயம், நெறைய பேர் சொல்றது தான், எல்லாருமே சொல்றது தான். கன்சிஸ்டன்ட்டா வீடியோ போடணுங்க. கன்சிஸ்டன்சி யூடியூப்க்கு ரொம்ப முக்கியம். உங்க சேனல் என்கேஜ்டாவே இருக்கணும். அதாவது முடிஞ்ச வரைக்கும் நீங்க டைம் இல்ல, இன்னும் ஒரு வாரத்துக்கு பிஸி அப்படின்னா, ஒரு 4, 5 வீடியோ எடுத்து வச்சுக்கிட்டு, ஒண்ணொண்ணு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இறக்குங்க. அப்படி இல்ல, நான் ரொம்ப பிஸி அத எடுக்க முடியாது, வீடியோ எடுக்க டைம் இல்ல அப்படின்னா, ஒரு ஷார்ட்ஸாவது எடுங்க. போற வழியில எதையாவது ஒண்ணு பார்ப்பீங்கல்ல, அதையாவது எடுத்து போடுங்க. அது மாரி ஏதாவது ஒரு என்கேஜ்டா வச்சுக்கணும். ஏன்னா, உங்களோட சேனல நீங்க என்கேஜ்டா வச்சுக்கிட்டீங்கன்னா தான், தொடர்ந்து சப்ஸ்கிரைபர்ஸும் வர ஆரம்பிப்பாங்க. வாட்ச் ஹவர்ஸும் அது பாட்டுக்கு வந்துகிட்டே இருக்கும். சேனல் என்கேஜ்டு இல்லாம போயிருச்சுன்னா, நீங்க நல்ல வீடியோ போட்டா கூட, அது ரீச் ஆகுற கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ, கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம். அடுத்த முக்கியமான விஷயம், நீங்க எடுக்கிற வீடியோவ சும்மா நீங்க ஸ்டேட்டஸா வைங்க. இல்ல FBல சும்மா போஸ்ட்டா போடுங்க. அது மாரி பண்ணுங்க. ஆனா இண்டிவிஜுவலா எல்லாருக்கும் பிராட்காஸ்ட் போட்டோ, இல்ல எல்லாருக்குமோ அனுப்பாதீங்க. இதே தப்ப நாங்களும் ஸ்டார்ட்டிங்ல பண்ணுனோம். பெருசா வியூஸ் போகல. ஏன்னா, அதுக்கப்புறம் தான் அந்த YouTubeஓட அந்த ரூல்ஸ் அதெல்லாம் படிச்சோம். அதிலேயே சொல்லியிருக்காங்க. அதாவது கொஞ்சம் எப்படி சொல்றது? நெறைய பேருக்கு ஷேர் பண்றது, அது அது எப்படி அது ப்ராசஸ் ஆகுதுன்னா, நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்றோம். இதுதான் கரெக்ட்டா இல்லையான்னு நீங்க சொல்லுங்க கமெண்ட்ல. என்னன்னா, அதாவது யூடியூப் நம்ம ஒரு ஒரு ஃபேஷியல் பத்தி போடுறோம் அப்படின்னா, ஃபேஷியல் பத்தி சர்ச் பண்ண அத்தன பேர்த்துக்கும் கொண்டு போய் காட்டுமா. லாஸ்ட் 1 மந்த்ல 1 வீக்ல சர்ச் பண்ற ஒரு 100 பேர்த்துக்கு கொண்டு போய் காட்டுமா. அந்த 100 பேர்த்துல 20 பேர் நம்ம வீடியோ கிளிக் பண்ணி பார்த்தா, அது என்ன பண்ணுமா, 20 பேர் பார்த்துட்டான் அப்படின்னு இன்னொரு 50 பேர்த்துக்கு காட்டுமா. அதுவே 100 பேர்த்துக்கு காமிச்சு அதுல 5 பேர் தான் பார்த்தா, அதுல யாரும் பெருசா இன்ட்ரெஸ்ட் காட்டல அப்படின்னு அடுத்தவங்களுக்கு எடுத்துட்டு போகாதாம். ஸோ இது என்ன ஆகும், நம்ம ஒரு 100 பேர்த்துக்கு ஷேர் பண்ணுனா, அது காட்டுன 100 பேர், நம்ம அனுப்புன 100 பேர்ன்னு 200 பேர் கணக்கு ஏத்திக்குமா. நமக்கு நீங்க இப்போ பிராட்காஸ்ட் போட்டு வாட்ஸ்அப்ல அனுப்புனா 100 பேருக்கு அனுப்புனா எத்தனை பேர் பார்ப்பான்? வெறும் 5 பேர் பார்ப்பாங்க, 10 பேர் பார்ப்பாங்க. அப்ப என்ன ஆகும், 200 பேர்த்துலயே வெறும் 20 பேர் தான் பார்த்திருக்காங்க அப்படின்னு நம்மளோட வீடியோவ அடுத்து எடுத்துட்டு போகாதாம். ஸோ ரீச் குறையுமா இப்படின்னு யூடியூப்ல முதல்ல இருந்தவங்க, அப்ப அதுவும் இல்லாம யூடியூப் அந்த ரூல்ஸ் அதெல்லாம் சொல்லியிருக்காங்க. இது எந்த அளவுக்கு தெரியல. ஆனா நாங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணாம இருந்ததுக்கு அப்புறம் எங்களுக்கு ஒரு டிஃபரன்ஸ் தெரிஞ்சது. வியூஸ் கொஞ்சம் அதிகமா போச்சுங்க. அப்புறம் நம்ம சேனல்ல பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம இப்படி மாரி பேசி போட்டிருப்போம். நெறைய விஷயத்த ஷூட் பண்ணி போட்டிருப்போம். அப்படி இப்படின்னு கொஞ்சம் அது பேசி போடுறதுலயே பார்த்தீங்கன்னா, ஒரு சோசியல் இஷ்யூ பேசுவோம். ஒரு சினிமாவ பத்தி பேசுவோம். பாலிடிக்ஸ பத்தி பேசுவோம். அப்புறம் என்ன இந்த கிரிக்கெட்ட பத்தி பேசுவோம். எல்லாத்த பத்தியுமே காமனா பேசுவோம். ஆனா, இதுல சொல்றது என்னன்னா, ஏதாவது ஒரு விஷயத்த ஃபோக்கஸ் பண்ணுங்க. அத பத்தி மட்டுமே வீடியோ பண்ணுங்க. அப்படி பண்ணுனீங்கன்னா, கண்டிப்பா வியூஸ் நல்லா போகும். கண்டிப்பா உங்களுக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் அதிகமாவாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ எத பண்ணாலும் ஒண்ண ஃபோக்கஸ்டா பண்ணுங்க. நாங்களும் அப்படித்தான் பண்றதுக்கு இப்ப முயற்சி பண்ணி தான் டிஓபி சீரிஸ்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம்.
பேப்பர் ரோஸ்ட்னு நம்ம பேர் வச்சதுக்கு காரணமே, நம்ம ஒரு விஷயம் பண்ணலான்னு ஒரு கான்செப்ட் ஒண்ணு யோசிச்சு வச்சிருந்தோம். அதுக்கெல்லாம் டைம் இல்லாதனால தான் இப்படி நம்ம ரேண்டமா எல்லா வீடியோஸுமே பண்ண ஆரம்பிச்சுட்டோம். அது ஓரளவுக்கு ரீச் கிடைச்சது. சரி கன்டின்யூ பண்ணலான்னு பண்ணுனோம். நாங்க எதிர்பாராத விதமா ஒரு 6 மாசம் நாங்க இதுல எப்படியாவது பண்ணிரலாம்னு ஒரு நம்பிக்கையில ஆரம்பிச்சோம். பட் 3 மந்த்ஸ்லயே மானிடைஸ் ஆயிட்டோம். ஐ மீன் அந்த 4000 ஹவர்ஸ கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ நீங்களுமே ஒரு ஒரு ஃபோக்கஸ்டா ஒரு விஷயத்த நம்ம பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா, பாதியில மட்டும் விட்டுறாதீங்க. ஒரு அப்படிதான் ரீச் கம்மியாகும். ஒரு வீடியோஸ் போகாது. 10 நாளைக்கு தொடர்ந்து போகாது. 1 மாசத்துக்கு அதுக்கெல்லாம் சோர்ந்துராதீங்க. திடீர்னு ஒரு வீடியோவே அந்த 1 மாசத்துக்கு போகாத வீடியோவோட வியூஸ வாங்கி குடுக்கும். ஸோ தயவு செஞ்சு ஃபோக்கஸ்டா பண்ணுங்க. நிச்சயமா நீங்களும் உங்க யூடியூப் சேனலும் சீக்கிரம் மானிடைஸ் ஆகும். இந்த வீடியோ புடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்கள் என்னன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல உங்கள சந்திக்கிறேன். அதுவரைக்கும் நன்றி. வணக்கம்.